ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். உலகத்தமிழ் மாநாடுகள் எங்கெங்கே நடந்துச்சு, எந்த நாடுகளில் நடந்துச்சு, எந்த மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்றதுலாம் நமக்கு எக்ஸாமில் கண்டினியூவாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஒரு ரொம்ப பழைய ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே. கோவிலுக்கு செல்லும் பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவில் நிர்வாகம் மொட்டையடித்து தண்டிக்கப்பட்டு கோசி ஆற்றில் வீசப்படுவர் அப்படிங்கிறது தான் இந்த மாநாடுகளுக்கான ஷார்ட்கட்டு. கோவிலுக்கு செல்லும் பாட்டியை இந்த கதையில் ஃபஸ்ட் லெட்டர் தான் நமக்கு வந்து ஷார்ட்கட்டு. கோவிலுக்கு செல்லும் பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவில் நிர்வாகம் மொட்டையடித்து தண்டிக்கப்பட்டு கோசி ஆற்றில் வீசப்படுவர் அப்படின்றது இங்கே ஷார்ட்கட்டு என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று மலேசியா கோலாலம்பூரில் ஃபஸ்ட்டு மாநாடு 1966. செகண்ட் ஒன் சென்னையில் நடந்துச்சு 1968. தேர்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா ஃப்ரான்ஸில் பாரிஸ் 1970 நடந்துச்சு. 4வது மாநாடு யாழ்ப்பாணம் இலங்கையில் 1974. 5வது நம்ம மதுரையில் நடந்துச்சு. ரொம்ப முக்கியமான மாநாடு, ரிப்பீட்டட் கொஸ்டின். அது 1981 நடந்திருக்கும். 6வது மாநாடு கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்குது, 1987 நடந்துச்சு. 7வது உலகத்தமிழ் மாநாடு மொரீஷியஸ் 1989 நடந்துச்சு. இந்தியா அதுக்கப்புறம் தஞ்சாவூர் 1995 தஞ்சாவூரில் நடந்துச்சு. ஸோ இது வந்து கோவிலுக்கு செல்லும் பாட்டியை, கோவிலுக்கு கோலாலம்பூர், செல்லும் சென்னை, பாட்டியை பாரிஸு, ஃபஸ்ட் லெட்டர் ஓகேவா. அதுமாதிரி யாரேனும் யாழ்ப்பாணம், மரித்தால் மதுரை, கோவில் நிர்வாகம் கோலாலம்பூர், மொட்டையடித்து மொரீசியஸ், தண்டிக்கப்பட்டு தஞ்சாவூர். அடுத்தது கோசி ஆற்று அப்படிங்கிறது என்ன லாஜிக் அப்படின்றது நம்ம இங்கே பார்க்கலாம். 9வது உலகத்தமிழ் மாநாடு அதில் 8 கொடுத்துருக்காங்க. 9வது உலகத்தமிழ் மாநாடு அப்படின்றது 2015 கோலாலம்பூரில் நடந்திருக்கும் ஓகேவா. 2015 9வது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் நடந்திருக்கு. அதே மாதிரி 10வது உலகத்தமிழ் மாநாடு 2019 சிக்காகோவில் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு அப்டேட்டு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. 9வது 2015, 10வது உலகத்தமிழ் மாநாடு 2019 சிக்காகோ அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி செம்மொழி மாநாடு 2010 வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த லாஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்களே. ஸோ செம்மொழி மாநாடு 2010 கோயம்புத்தூரில் நடந்திருக்கு, கோவை ஓகேவா. கோயம்புத்தூரில் தான் நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா முதல் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது, எங்கு நடைபெற்றது. 6வது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது, எந்த ஆண்டு நடைபெற்றது. இந்த மாதிரி தான் நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.